ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, கோலம் போடுறத பற்றி தான். இந்த கோலம் போடுறதுனால என்ன நன்மைகள், அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கோலம் இந்த கோலம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நிகழ்வை அழகாக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சி அங்கே நடக்குது அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா, அந்த கோலத்திலேருந்து தான் ஆரம்பிப்போம். இது அதீத பயனை தரக்கூடியது. இந்த கோலத்தை நம்ம வீட்டு வாசலில் இல்லை கோயில்களில் நம்ம போடும்போது, அது பார்க்குறவங்களுக்கு அது மனசு ரொம்ப சந்தோஷப்படும். இது எதிர்மறை ஆற்றலை விரட்டி நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய சக்தி இந்த கோலத்துக்கு உண்டு. அதனால் நம்ம வீட்டு வாசலில் நம்ம தினமும் கோலம் போடணும். சின்ன கோலமாக இருந்தாலும் சரி, பெரிய கோலமாக இருந்தாலும் சரி, டெய்லி நம்ம வீட்டு வாசலில் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா, இது நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல நிகழ்வை தரக்கூடியது. நல்ல சுபிக்ஷம், வீட்டுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். இது நம்ம இதனால் என்ன நமக்கு நன்மை அப்படின்னா, நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம போடும்போது அந்த காற்று, அது சுத்தமான காற்று, நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அந்த காற்று நம்ம மனசுக்கு, உடம்புக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி அந்த பறவைகளோட சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வாசலை கூட்டும் பொழுது, அந்த நம்ம குனிஞ்சு போடும்போது, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சியை கொடுக்கும். இந்த கோலம் போடுறது தியானம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கோலம் நம்ம போடும்போது நமக்கு வேறு திங்கிங் எதுவுமே இருக்காது. நமக்கு மற்ற எந்த கவலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எந்த புள்ளியிலேருந்து எந்த புள்ளியில் இணைக்கணும், எந்த கலர் கொடுக்கணும், லைட் கலர் கொடுத்துருக்கோம், இதுக்கு பக்கத்தில் எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம திங்க் பண்ணுவோமே ஒழிய, மற்ற அதர் திங்கிங் எதுவுமே நமக்கு இருக்காது. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த கோலம் போடும்போது அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். அதனால் இது நம்ம மனசுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முதுகு தண்டு வடத்துக்கு இது ரொம்ப உடற்பயிற்சி நல்லது. என்ன அப்படின்னா, நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து போடும்போது அந்த முதுகு தண்டு வடம் நல்ல ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும் இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த விரல்களில் நம்ம அந்த மாவை எடுத்து நம்ம விடும்போது, அந்த கோல மாவை எடுத்து விடும்போது அந்த நரம்புகளுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் நல்லா கிடச்சி அது நல்ல சுறுசுறுப்பாக இயங்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கால்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம 2 காலையும் நல்லா ஊனி போடும்போது அந்த 2 காலுக்கும் நல்ல அதீத பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவியல் ரீதியாக இது சொல்லப்பட்டது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நல்ல நிகழ்வு வீட்டில் நடக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த கோலம் டெய்லி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கற்பனை திறன் அதிகமாகும் இதை போட்டோம்னா. என்ன அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன போடலாம், இதுக்கு அடுத்தது இன்னும் என்ன போடலாம் அப்படின்னு கற்பனை திறன் அதிகமாகும். அதுக்கப்புறம் இந்த வாசலில் பாருங்கள், நான் போட்ட கோலத்தில் இந்த நாய் நின்று எவ்வளோ ஒரு பாடுபடுத்து. நல்ல வேலை அழைக்காமல் போயிடுச்சு. இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருந்ததை நல்ல வேலை